மக்கள் அனைவருமே களிப்புடன் கை கொட்டுங்கள், மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான தெய்வீக திருப்பலியான சிறப்பு கருத்துக்காக கொடுக்கப்படுகிறது. சிறிய புஷ்பம் அவருடைய மகளுடைய பரிபூர்ண சுகத்திற்காக தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். பிரியமான இன்று தாயாம் திருச்சபை ரோமை திருவையின் முதல் மறைசாட்சியருடைய விழாவை கொண்டாடுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி நம் அனைவருக்கும் சாட்சியாக விளங்கிய அந்த நபர்களைப் போல நாமும் கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு பிள்ளைகளாக மறைசாட்சிகளாக நமது சொல்லிலும் செயலிலும் வாழ்ந்து காட்டுகிற தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். கோடி அற்புத அந்தோணியாருக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான நாளிலே நம் மத்தியிலே நிலவக்கூடிய இந்த கொரோனா நோயிலிருந்து நாம் அனைவரும் விடுதலை அடைய கோடி அற்புத அந்தோணியார் நமக்காக தனது திருக்கரத்திலே ஏந்திருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி நமக்கு சுகத்தை தந்தவர் தெய்வீக திருப்பலியை மன்றாடி ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி வழியை உறுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையா இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வு அருள்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ரோமை திரு அவையின் திரளான முதற்கனிகளை மறை சாட்சியரின் இரத்தத்தால் புனிதப்படுத்தினீர். அதனால் இத்தகைய துன்பமிக்க போராட்டத்தில் அவர்களிடம் விளங்கிய பற்றுறுதியில் நாங்கள் வலிமை பெற்று அவர்களின் வெற்றியில் என்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேல் மக்களே, கேளுங்கள். உங்களுக்கு எதிராக, ஆம், எகிப்து நாட்டினின்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ? இரை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ச்சிக்குமோ? ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலேயே குகையிலிருந்து இளம் சிங்கம் முழக்கம் செய்யுமோ? வேடன் தரையில் வலை விரிக்காதிருக்கும் போதே பறவை கண்ணியில் சிக்கிக் கொள்வதுண்டோ? ஒன்றுமே சிக்காதிருக்கும் போது
பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ? நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ? ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்திடுமோ? தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ச்சனை செய்கிறது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சோதோம் கொமோராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொள்ளிக்கட்டை போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ரவேலே, உனக்கும் இவ்வாறே செய்வேன். இஸ்ரவேலே, இப்படி நான் செய்ய போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 5. நாம் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். 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 இறைவசனங்கள் 4 மற்றும் 5. நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். ஜெபப்பாடல். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். இறைவசனமாறு: பொய் பேசுவோரை நீர் அழித்து விடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். ஜெபப்பாடல். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். இறைவசனம் 7. நானோ உன் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உமது திரு தூயகத்தை நோக்கி இறையச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். ஜெபப்பாடல். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 8. இறை சொற்றொடர்கள் 23 27 வரை. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெருங்கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுகளுக்கு மேல் அலைகள் எழுந்தன.
ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, காப்பாற்றும், சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லோரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மக்கள் நன்றி. இயேசுவில் பிரியமானவர்கள், இன்றைய முதல் வாசகத்திலே ஆமோஸ் இறைவாக்கினர் வழியாக கடவுளுடைய இந்த கோபத்தை நாம் பார்க்கின்றோம். கடவுளால் அனைத்தும் கூடும் என்கின்ற செய்தியை நாம் இன்றைய முதல் வாசகத்திலிருந்து நாம் அறிகின்றோம். இந்த காலத்திற்கு உட்பட்ட ஒரு நிகழ்வாக இந்த கொரோனா தொற்று நோயினால் இந்த உலகமே தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நாம் அனைவரும் நாம் மாற வேண்டும், கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும். இது கடவுளால் நிகழ்ந்திருக்கிறது. மக்கள் மனமாற்றம் அடைய வேண்டும் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. நாம் முதல் வாசகத்தில் இவ்வாறாக வாசிக்கின்றோம். ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்துவிடுமோ. ஆகவே கடவுளாலே இந்த உலகத்தில் அனைத்தும் நடக்கிறது. கடவுளே இந்த உலகத்தை ஆட்டி வைப்பவராக இருக்கின்றார். God is an unmoved mover. கடவுள் அதே தன்மையிலே இருந்து தான் ஆடாமல் இந்த உலகத்தை ஆட்டி வைப்பவர் என்று தாமஸ் அக்வினஸ் சொல்வார்கள். ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் நமது வாழ்வை, நமது தனிப்பட்ட வாழ்வை, இந்த உலக வாழ்வை, குடும்ப வாழ்வை நினைத்து பார்த்து நாம் நம்மையே மாற்றிக்கொள்வதோடு இந்த உலகம் மாறுவதற்கு நாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தி இறைவன் ஆமோஸ் இறைவாக்கினர் வழியாக முதல் வாசகத்திலே அருளுகின்றார். இறையேசுவில் பிரியமானவர்கள், என்ற நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். கடலிலே எழக்கூடிய ராட்சச அலைகள், மேலுமாக சூறாவளி காற்றுகள் அனைத்தும் கடவுளுக்கு கட்டுப்பட்டது. ஏனென்றால் இயற்கை கடவுளுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றது. கடவுளால் அனைத்தும் கூடும் என்பதை இவை மீண்டுமாக நமக்கு எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியிலே உறங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எண்ணற்ற சத்தம் எழுகிறது, எண்ணற்ற கூச்சல் எழுகின்றது. இறைவன் நாங்கள் சாக போகிறோம் என்று அங்கே இருக்கக்கூடிய திருத்துதர்கள் அவர்கள் அழுவதை பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அத்தகைய கஷ்டமான சூழலிலும் அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அது அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை குறிக்கிறது. நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையான், நம்பிக்கை கொண்டோர் அனைத்தையும் தன் வசமாக்கிக் கொள்வார்கள் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே எத்தகைய நோய்கள் வந்தாலும், எத்தகைய வழிகள் வேதனைகள் வந்தாலும், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் மீது ஆழமான விசுவாசம் கொள்கின்ற பொழுது அவர் எவ்வாறாக அந்த காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு அவர் கீழ்ப்படியை செய்தாரோ அதே போல நாமும் நிச்சயமாக அவை அனைத்தையும் கீழ்ப்படியை செய்யலாம். ஆகவே கடவுளுக்கு ஏற்புடைய நேரிய வாழ்வை வாழ்ந்தால் மட்டுமே அவை சாத்தியமாகும் என்று முதல் வாசகத்தில் அதைதான் கடவுள் சொல்லுகின்றார். ஆகவே இந்த பரிசுத்தமான நாளிலே கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக நாம் வாழுவோம். கடவுள் எதை விரும்புகிறாரோ அதை செய்வோம். அவ்வாறு செய்கின்ற பொழுது நாம் கடவுளுக்கு நெருக்கமான பிள்ளைகளாக, நாம் கேட்பதை இறைவன் தரக்கூடிய ஒரு தந்தையாக இருப்பார். அந்த விவரத்திற்காக தெய்வீக திருப்பலியை மன்றாட ஜெபிப்போம். ஆமென். உமக்கே சொந்தம் நாடும் முன்ன கைவண்ணம் கோயில்கள்
இசைக்கும் ஒன்றாகவே இயற்கை உனது ஓவியம் இணையில்லாத காவியம் அகிலவென்னும் ஆலயம் நாடும் அதிலொரு ஆகமம் உள்ளம் எந்த உள்ளம் அது என்னாலும் இல்லவே உள்ளம் எந்த உள்ளம் அது என்னாலும் இல்லவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான படி எல்லாம் தந்தையாக இறைவனை கேட்டதான்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் இந்த திருவையின் அனைத்து நன்மைக்காகவும் அது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்புடையவையாய் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், முது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்களது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாளிகளாக ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராத புகழ்ந்தேற்றவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அர்ப்பணித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் அது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவேற்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்,
எங்கள் பாசமிகு மக்களாய நீதிநாதன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இது திரு அவை அன்று நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்சம்மாள், கோடியர், புனித அந்தோனியா, புனித ஜான் மரிய வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்றும் வரவருள்ள உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாவது தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக திருப்படி வழியாக நாம் கருளக்கூடிய அமைதியை, ஒற்றுமை, சமாதானத்தை, மகிழ்வை, கனிவை, பொறுமையை, இரக்கத்தை நாம் ஒருவர் பிறரோடு பகிர் மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியை எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியை எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியை எங்களுக்கு அமைதியை அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாமல்ல நாம் விரும்பக்கூடிய அமைதியை தருபவர் இவரே. இந்த செம்மறியின் திருவிருதுக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரை தேவையான தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அறிவதுதான் நாம் வரப்பட.
என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயருக்கே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் ஒப்புக்கொடுத்து உணவாக உட்கொண்டு இப்புனித வழிபொருள் எங்களுக்கு வாழ்வளிக்கும் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கணித அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை உங்கள் குடும்பத்தினரையுமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பு பிள்ளைகளாய் வாழ சென்று வாருங்கள், வாழ்க்கை வரை தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கரத்தில் ஏந்தி அற்புதம் பரத்தை உட்பவித்த உத்தவரை அந்தோனியா மண்ணில் அற்புத பாவம் போக்கி அர்த்தபட்ச வாழ்வை மாற்றும் நல்லவரே நல்லவரே அந்தோனியா அந்தோனியா அந்தோனியா. காணாமல் போன பொருளை காணும்படி செய்து அதை கண்டெடுக்க செய்யவல்ல அந்தோனியா கண்டெடுக்க செய்யவல்ல அந்தோனியா. சேட்டை செய்யும் சாத்தாருக்கு சாட்டையடி தந்து அதன் கோட்டைகளை தகர்த்திட்ட அந்தோனியா அந்தோனியா அந்தோனியா. கத்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பரத்தை உட்பவித்த உத்தமரை அந்தோனியா மண்ணில் அற்புத பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நல்லவரே நல்லவர்